பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பொண்ணு கேட்டு வந்த ஊமையாளிடம் இந்த முடிவை நான் எடுக்க முடியாது, இதை அரசித்தான் எடுக்கணுன்னு பாண்டியன் சொல்கிறாரு. அவங்க சொல்லும் போது கோமதி முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சாலும் பிறகு அரசியை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. பேசுகிறாங்க. அரசி சொல்கிறாங்க, நான் தொடர்ந்து படிக்கணுப்பா, இப்போ தான் இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு மனதளவில் நான் தயாராகலை. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. வெளியே வர்ற பாண்டியன் அரசியோட முடிவை சொல்கிறாங்க. என்ன பாண்டியா, நாங்கள் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறோம், இப்படி சொல்கிறீ அப்படின்ற மாதிரி ஊமையார் கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறா அப்படின்னு பாண்டியன் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு ஊமையாளுடைய பையன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்லபடியாக வச்சு தாங்குவேன், பழைய விஷயத்தை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு நிறுத்தமாக சொல்கிறாரு. உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஊமையாளுடைய பையனை பாராட்டுறாரு பாண்டியன். ஊமையாளுக்கிட்ட, நீ கல்யாணம் செஞ்சால் எனக்கு சொல்லுக்கா, நாங்கள் குடும்பத்தோடு வந்து தாய்மாமன்ற முறையில் கல்யாணத்தை சிறப்பாக முடித்து வைக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு அரசிக்கு கல்யாணம் இப்போ பண்ணுறதா இல்லை, நீ நல்ல பொண்ணாக பார்த்து உன் பையனுக்கு பண்ணி வை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியன் வீட்டில் நடக்கும் விஷயத்தை அப்பப்போ போய் அப்டேட் பண்ணிட்டு வராங்க சுகன்யா. முதல்ல வரும்போது இதேமாரி ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சு இல்லை, மீண்டும் கல்யாணம் பற்றி பேச வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு குமாருக்கு எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க, அப்போ நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு வடிவு மற்றும் குமாருடைய அம்மா எல்லாம் இங்கே தான் கஷ்டப்பட்ட, எங்கேயாச்சும் போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் இரண்டாவது முறையாக வர்ற சுகன்யா, அரசி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட, நீயும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட அப்படின்ட்டு குமாருக்கு ஆசையை தூண்டும் விதமாக பேசுகிறாங்க. பிறகு குமாருடைய அப்பத்தா சொல்கிறாங்க, யாருக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உனக்கு அரசி கிடைக்கிறேன்டா, நிச்சயம் கிடைப்பான்றாங்க.